வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக் மலாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக் மலாய் மசாலா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முதல்ல முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கடாயில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முட்டைக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி எப்போவுமே வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும். பாருங்கள், முட்டையை சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா சூப்பராக நம்ம முட்டை எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மலாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மலாய் மசாலா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பொருளை அரைச்சிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரைச்சிக்கிறது தான், அதனால் ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டியதில்லை, பெருசாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதிலேருந்து 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இந்த மாதிரி திருப்பி வைங்க. திருப்பி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மாதிரி குக் பண்ணோம் அப்படின்னா முட்டை நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா திருப்பி வச்சு ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப கலர் எதுவும் மாற வேண்டாம் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா போதும், இதை எடுத்துடலாம். இப்போ முட்டையெல்லாம் இது மாதிரி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். நம்ம முட்டைக்கு ஏற்கனவே சேர்த்த ஆயில் இருக்குது. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காரத்துக்கு இன்றைக்கி நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து அரைச்சி வச்ச ஜீரகத்தூளை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் கூட இந்த டிஷ்ஷுக்கு எடுத்துக்கலாம். எந்த மாதிரி பால் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம பால் டம்ளரை கொஞ்சமாக இது மாதிரி கழுவி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி திக்காயிருக்கும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்துட்டு நீங்கள் உடனேவே கிளறிட வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் லேசாக கலந்து கொடுங்க. ரொம்ப கலந்துட வேண்டாம். நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால உடஞ்சிடாது, அதனால் பயப்படவும் வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி பக்குவம் சரியாக இருக்கும். உங்களுக்கு இதை விட ட்ரையாக வேணும், நான் தொட்டுக்கிறது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு விட்டிங்கனாலே போதும். நல்லா கிரேவி நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லி இலைகளை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. அதே மாதிரி சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்த தடவை முட்டை செய்யும்போது இந்த மாதிரி மலாய் மசாலா செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.